அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொருளாதாரத்திலேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் தேர்வு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஜே.எம். கீன்ஸ். நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை ஜே.எம். கீன்ஸ். இரண்டாவது வினா. சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, காரல் மார்க்ஸ். சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை காரல் மார்க்ஸ். மூன்றாவது வினா. எத்தனை முறைகளால் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது? எத்தனை முறைகளால் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 3 முறைகளால். நாலாவது வினா. முதன்மைத்துறை என்பது என்ன? கீழ்கண்டவற்றுள் முதன்மைத்துறை என்பது என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, விவசாயம். முதன்மைத்துறை விவசாயம். ஐந்தாவது வினா. என்என்பி என்பது என்ன? ஒரு முக்கியமான வினா. என்என்பி என்பதன் விரிவாக்கம் என்ன? இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நெட் நேஷனல் ப்ராடக்ட். என்என்பி என்பது நெட் நேஷனல் ப்ராடக்ட். ஆறாவது வினா. இந்தியாவில் நிதியாண்டு என்பது என்ன? இந்தியாவில் நிதியாண்டு என்பது என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரை. ஏழாவது வினா. ஒரு நாட்டின் சராசரி வருமானம் என்பது என்ன? ஒரு நாட்டின் சராசரி வருமானம் என்பது என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, தலைவீத வருமானம். எட்டாவது வினா. இந்தியாவில் புதிய பணக்குறியீடு யாரால் வடிவமைக்கப்பட்டது? இந்தியாவில் புதிய பணக்குறியீடு யாரால் வடிவமைக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, உதயகுமார். ஒன்பதாவது வினா. தேசிய வருவாய் என்ற கருத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் பி, சைமன் குஸ்னட். பத்தாவது வினா. ஜிஎன்பியின் விரிவாக்கம். ஜிஎன்பியின் விரிவாக்கம். சரியான விடை ஆப்ஷன் டி, மொத்த நாட்டு உற்பத்தி. ஜிஎன்பி என்பது மொத்த நாட்டு உற்பத்தி. 11வது வினா. இரண்டாம் துறை என்பது என்ன? இரண்டாம் துறை என்பது என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, தொழில்துறை. இரண்டாம் துறை என்பது தொழில்துறை. 12வது வினா. வருவாய் உயர்ந்தால் நுகர்வு என்னவாகும்? வருவாய் உயர்ந்தால் நுகர்வு என்னவாகும்? சரியான விடை ஆப்ஷன் சி, உயரும். வருவாய் உயர்ந்தால் நுகர்வு உயரும். 13வது வினா. வேலைவாய்ப்பு, வருமானம் மற்றும் வட்டி பற்றிய பொது கோட்பாட்டின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, ஜே.எம். கீன்ஸ். 14வது வினா. ஆர்பிஐயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். ஆர்பிஐயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். சரியான விடை ஆப்ஷன் ஏ, மும்பை. ஆர்பிஐயோட தலைமையகம் மும்பை. 15வது வினா. பணவீக்கம் என்பது என்ன? பணவீக்கம் என்பது என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி, விலைகள் அதிகரிப்பு. பணவீக்கம்னா விலைகள் அதிகரிப்பு. 16வது வினா. பணவீக்கத்தின் பொழுது பயனடைபவர்கள் யார்? பணவீக்கத்தின் பொழுது பயனடைபவர்கள் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, கடன் பெற்றோர்கள். 17வது வினா. எந்த பழங்குடியினரால் பண்டமாற்று முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மெசபடோமியா. 18வது வினா. இந்திய நாணயத்தின் முத்திரை எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? இந்திய நாணயத்தின் முத்திரை எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? சரியான விடை ஆப்ஷன் டி, ஜூலை 15, 2010. 19வது வினா. வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது எது? வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் டி, இந்திய ரிசர்வ் வங்கி. வங்கிகளின் வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி. 20வது வினா. நபார்டு வங்கி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது?
நபார்டு வங்கி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜூலை 1982. நபார்டு வங்கி ஜூலை 1982. 21வது வினா மூன்றாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் கொண்டு வரப்பட்டது எது? மூன்றாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் கீழ்கண்டவற்றுள் கொண்டு வரப்பட்டது எது? சரியான விடை ஆப்ஷன் பி பசுமை புரட்சி. 22வது வினா சுவாமிநாதன் கமிட்டியுடன் தொடர்புடையது எது? சுவாமிநாதன் கமிட்டியுடன் தொடர்புடையது எது? சரியான விடை ஆப்ஷன் பி புதிய மக்கள் தொகை கொள்கை. 23வது வினா திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி என் விஸ்வேஸ்வரய்யா. திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என் விஸ்வேஸ்வரய்யா. 24வது வினா பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என கூறியவர் யார்? பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ பேராசிரியர் வாக்கர். பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என்று கூறியவர் பேராசிரியர் வாக்கர். 25வது வினா இந்தியாவில் அதிக அளவில் நூற்பாலைகளை கொண்ட மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. 26வது வினா யூனிசெஃப் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? யூனிசெஃப் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி 1949. யூனிசெஃப் 1949. 27வது வினா முதலாவது முழுமையாக இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் வங்கி எது? முதலாவது முழுமையாக இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் வங்கி எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பஞ்சாப் நேஷனல் வங்கி. 22வது வினா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1955. 29வது வினா தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் சுத்திகரிப்பு ஆலை உள்ள இடம் எது? தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் சுத்திகரிப்பு ஆலை உள்ள இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி மணலி. 30வது வினா சணல் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது? சணல் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி மேற்கு வங்கம். சணல் அதிகமாக எங்கே பயிரிடுவாங்கன்னா மேற்கு வங்கம். 31வது வினா பருப்பு வகைகள் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது? பருப்பு வகைகள் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம். பருப்பு வகைகள் மத்திய பிரதேசம். 32வது வினா கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் யார்? கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி ஜான் பிக்கின்ஸ். கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் ஜான் பிக்கின்ஸ். 33வது வினா ஆஸ்திரேலிய செலவாணியின் பெயர் என்ன? ஆஸ்திரேலிய செலவாணியின் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி டாலர். ஆஸ்திரேலிய செலவாணியின் பெயர் டாலர். 34வது வினா பொருளாதாரத்தின் தந்தை யார்? பொருளாதாரத்தின் தந்தை யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். 35வது வினா பசுமை புரட்சி எப்பொழுது துவக்கப்பட்டது? பசுமை புரட்சி எப்பொழுது துவக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி கிபி 1966. பசுமை புரட்சி கிபி 1966. 36வது வினா இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் சி கிபி 2018. இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை 2018. 37வது வினா மனித மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்தியவர் யார்? மனித மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் பி மொஹபூப் உல் ஹக். 38வது வினா சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 1971. சிப்காட் 1971. 39வது வினா ஆடம் ஸ்மித் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆடம் ஸ்மித் எந்த நாட்டை சேர்ந்தவர்?
சரியான விடை ஆப்ஷன் சி பிரான்ஸ். ஆடம் ஸ்மித் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். 40வது வினா, பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ அமர்த்தியா சென். 41வது வினா, எக்கனாமிக்ஸ் என்பது எந்த மொழிச்சொல்? எக்கனாமிக்ஸ் என்பது எந்த மொழிச்சொல்? சரியான விடை ஆப்ஷன் பி கிரேக்கம். எக்கனாமிக்ஸ் என்பது கிரேக்க சொல். 42வது வினா, தமிழகத்தின் பாலின விகிதம் எவ்வளவு? ஒரு முக்கியமான வினா, தமிழகத்தின் பாலின விகிதம் எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் பி 996. தமிழகத்தின் பாலின விகிதம் 996. அடுத்த வினா, இந்தியாவின் பாலின விகிதம் எவ்வளவு? இந்தியாவின் பாலின விகிதம் எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் சி 940. இந்தியாவின் பாலின விகிதம் 940. 44வது வினா, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? சரியான விடை ஆப்ஷன் டி கோயம்புத்தூர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். 45வது வினா, கீழ்கண்டவற்றுள் வரியற்ற துறைமுகம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி காண்ட்லா. 46வது வினா, நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்தல் தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1974. நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்தல் தடுப்பு சட்டம் 1974. 47வது வினா, மாநில மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா, மாநில மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி கிபி 1997. மாநில மனித உரிமை ஆணையம் 1997. 48வது வினா, இந்தியாவில் முதலாக வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? இந்தியாவில் முதலாக வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் சி 1860. 49வது வினா, நாட்டின் முதலாவது வருமான கணக்கீடு யாரால் கணக்கிடப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி தாதாபாய் நவ்ரோஜி. கடைசி வினா, முதல் உலக உணவு விருது பெற்றவர் யார்? முதல் உலக உணவு விருது பெற்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி எம்.எஸ். சாமிநாதன். நண்பர்களே, நீ நம்ம பொருளாதாரத்திலேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வழியில் சந்திப்போம்.